ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட 5th தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யார்கிட்ட இருந்தாங்கன்னா தேவா லஸ்கிங், ஐ திங்க் ஸோ அந்த நேம் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பர்த்டே சொல்லியிருந்தாங்க. உல்ஃப் வந்து ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க, சாரிடா. ஸோ நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டோரி இருந்துச்சு. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்திடா. உங்கள் லைஃப்பில் எப்போவுமே ஹாப்பினஸ் அந்த ஹெல்த்தி எப்போவுமே இருக்கணும். ஸோ ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட போயிடலாம். ஜிம்மின் வந்து ஒரு ட்ரக் டீலர். நீங்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு தான், ஓகேவா? நீங்கள் 2 பேரும் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, தென் உங்கள் லைஃப்பில் ஒரு பெருசான மாற்றம் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஜிம்மின் எதுக்கு ஹேட் பண்ணுறான், அதுக்கப்புறம் நிறையா இருக்கே. ஸோ அது கதையில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தாலும் எல்லோரும் படைச்சிருப்பீங்க, நாளா சனிக்கிழமை. ஸோ யார் யார் எடுத்தீங்க, இல்லை படைச்சி சாப்பிட்டு நல்லா தூங்குனீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சரி, ஓகேடா, நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் போல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் வந்து ஒரு வீட்டில் செம்மையாக சமைச்சிட்ருக்கீங்க. ஸோ நல்லா வெரைட்டியாக தான். அப்போ பார்த்தா ரொம்ப இடி இடிக்குது. அந்த வீடு கொஞ்சம் பெருசு, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்போ தான் துணி காய வச்சுருப்பீங்க. அச்சச்சோ, இப்போ தானே காய வச்சேன், கரெக்டாக இப்போ தான் மழை பெய்யணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே அப்படியே போகிறீங்க மாடிக்கு. ஸோ துணிலாம் எடுக்கிறீங்க, செம்ம மழை, நீங்கள் பாதி நனைஞ்சிட்டிங்க. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இருக்கீங்க. பார்த்தா பவர் கட்டு. ஜென்ரேட்டர் தான் வீட்டில் இருக்கே, அப்படியே பவர் கட்டாச்சு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே தடவி நடந்து வந்துட்டுருக்கீங்க. ச்சே, இந்த லைட்டுக்கு என்னாச்சு? கரண்ட்டு போனால் அந்த லைட் ஆன் ஆகும், அதுவுமே ஆன் ஆகலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த அப்படியே ஷோஃபாவில் போட்டுட்டு திருப்பி வந்து சாப்பாடெலாம் அப்படியே தானே போட்டு போயிருப்பீங்க. ஸோ அப்படியே கேண்டில் எடுத்துகிட்டு வந்து அதை சமைச்சிட்டு மீதி இருக்கிறது மூடி வச்சிட்ருக்கீங்க. அப்போது டக்குன்னு உங்கள் ஹிப்பை யாரோ பிடிக்கிறாங்க. யார்? வேறு யார்? நான் தான், உன் புருஷன். நீங்களா? நீங்கள் எப்போ வந்தீங்க ஜிமன்? நான் இப்போ தான் வந்தேன். என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரியல, சமைச்சிட்ருக்கேன். ஓ, சமைச்சு கிழிச்சிட்ருக்கியா? சரி, நடிச்சது போதும், உன்கிட்ட பேசணும், மாடிக்கு வா அப்படின்றான். ஜிமன், மாடிக்கு வான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே மூடிட்டு மாடிக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே அவன் எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிகிட்டு இருக்கான். அவனும் நனைஞ்சு தான் வந்திருப்பான் போல். ஸோ அப்படியே கழட்டிட்டு கதவை சாத்து. நீங்கள் அப்படியே கதவை சாத்திட்டு அப்படியே உள்ளே வரீங்க. செம்மையாக இருக்கா? அவன் ஆக்சுவலாக கேண்டில் லைட்டு இது பண்ணி வச்சுருப்பான். ஸோ ஜென்ரேட்டரில் ஏதோ பிரச்சனை போல். செம்ம ஹாட்டாக இருக்கா? இங்கே வா. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தங்கி கிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் முடியை கோதி விட்டு, செம்மையாக இருக்குடி, செம்ம கட்டையா, உட்காரு. சிமன், அது சிமன். என்ன? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போல்லாம் கரெக்டாக வந்துடணும். என் பேச்சை மீறி இல்லை எதிர்த்து ஏதாவது பேசினேன்னா கோவத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? அவனை வெளில வர வச்சுடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சரிங்க சிம்மன், நீங்கள் சொல்கிறத செய்கிறேன். அப்போது அப்படியே சாரியை ரிமூவ் பண்ணிவிட்டு பெட்டில் படு அப்படின்றான். ஸோ அப்படியே கட் பண்ணிக்கலாம். 2 பேருக்குள்ளே மேக் அவுட் செஷன் தான் நடந்திருக்கும். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் வேணும்னா டெலகிராமில் பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் மார்னிங் எழுந்து சமைச்சிட்ருக்கீங்க. ஜிமன் தான், என்ன சமைச்சிட்டியா இல்லையா? சமைச்சிட்டு ஜிமன். காலைல நேரத்தோட இருந்த மாதிரி தெரியலையே. என்ன மேடம், ரொம்ப சொகுசாயிட்டீங்க போல், வந்து 2 நாளில். ஜிமன், அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, நைட்டு லேட்டாக தானே தூங்கணும். ஆனால் நாளைக்கும் சேம் இதே மிஸ்டேக்கை பண்ணாத அப்படி சொல்லிவிட்டு அவன் ஸ்லீவ்ஸ் அப்படியே மடக்கி விட்டு அப்படியே வந்து உட்காரான். நீங்கள் அப்படியே எடுத்து வந்து வைக்கிறீங்க. என்னடி என்ன சமைச்சு வச்சுருக்க, மூஞ்சி மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்கி உங்கள் மேலே அப்படியே அடிக்கிறான். சுடுது சுடுது சிம்மன்.
ஆ உன் மூஞ்சி மாதிரி சமைச்சல எத்துன்னு. இதுக்கப்புறம் என்னடி உப்பு, அவ்வளோ உப்பு, காரம் பத்தவே இல்லை. இதுக்கப்புறம் இப்படி சமைச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் போகிறான். நீங்கள் போயிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுறீங்க. எரியுது உங்களுக்கு. அம்மா எரியுது எரியுது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. போயிட்டு அப்புறம் ஐஸ் எடுத்து அப்படியே வச்சிட்ருக்கீங்க. முடியல, எரியுது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை பார்த்தா அப்படியே செவந்து போயிருக்கு. அப்படியே ரொம்ப அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல. என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டான். நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டதில் என்ன தப்பு செஞ்சேன்? என்னமோ அவன் பணத்துக்காக மேரேஜ் பண்ண மாதிரி ஏன் இப்படி பண்ணுறான்? சே. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் போல் இருக்கும். நீங்கள் அப்புறம் திருப்பி ஐஸ் க்யூப் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு சேடாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. ஹலோ, எப்படி இருக்க? நான் ஏதோ இருக்கேன். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானாடி? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதுடி. இங்கே வந்திருக்கவே கூடாது. ஏன் தான் வந்தேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இப்படியோ போக வேண்டிய லைஃப் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். கஷ்டமாக இருக்குடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ தூரத்துலேருந்து ஜிமின் வந்துட்டுருப்பான் போல். நீங்கள் அதை பார்க்கல, பேசிகிட்ருக்கீங்க. என்ன இவ வரத்து கூட தெரியாமல் அந்தளவுக்கு கதையா அப்படி சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்போ தான் ஃபோன் பேசிகிட்டே திரும்புறீங்க. பார்த்தா ஜிமின் வந்துட்டுருக்கான். ஐயோ, ஃபோன் பேசுறது பார்த்தா திட்டுவானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கட் பண்ணிடுறீங்க. எவன் கூட பேசினேன்? சொல்லு, எவன் கூட பேசினேன்? பரவாயில்லையே, புருஷனை அமுச்சு வச்சுட்டு யார் அது சைடில்? யூஸ்லர் அப்படின்ற மாதிரி கேட்டான். செம்மக்கோ வருது. ஜிமின், என்ன பேசுகிறீங்க? என் கேரக்டர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் வாய்க்கு வந்தால நீங்கள் பாட்டுக்கு வளரிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜிமினுக்கு செம்மக்கோ வருது. யாரை பற்றி என்ன வார்த்தை கேட்டாவ அப்படி சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி எடுக்கிறான். ஜிமின் விடுங்க. ஜிமின் வலிக்குது வலிக்குது. ஜிமின் விடுங்க, கையை விடுங்க. இப்படி தாண்டி பிடிப்பா. அப்படியே உன் இஷ்டமாயிருக்கு நீ பாட்டுக்கு பேசிட்டு போகிற. என்ன ரொம்ப வாய் திமிராயிடுச்சா? அவ்வளோதான் உனக்கு அப்படி சொல்லிட்டு பலாரும் ஒரு அறை தான் அவங்களுக்கு. அப்படியே லைக் அவங்க லிப்ஸ் வந்து பல்ல பட்டு அப்படியே ப்ளீட் ஆகுது. இதுக்கு மேலே என்ன எதிர்த்து பேசணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அவ்வளோதான் வயன், அவ்வளோதான். தாட்ஸ் யுவர் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அவன் பெட்ரூம்க்கு போயிட்டான். ஏற்கனவே காலில் சூடாக அந்த ஃபுட்டை தூக்கி போட்டது எரியுது. இப்போ கண்ணத்தில் அடிக்கிறான். என்ன வாழ்க்கை இது? எங்கேருந்து போகிறேன், எங்கேருந்து போகிறேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் அழுதுகிட்டே அதுக்கப்புறம் லைக் அப்படியே வெளில போயிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் வரான். வயன், ஏய் வயன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. எங்கே போனான் அவன் அப்படி சொல்லிட்டு அவன் சுற்றி சுற்றி பார்க்குறான், காணோம். எங்கே போனான் அப்படி சொல்லிட்டு நீ அப்படியே வெளில வரான். எங்கே போய் ஊர் சுற்ற போயிட்டான்னு தெரில அப்படி சொல்லிட்டு அவன் வெளில அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ உங்கள் வீட்டுக்கிட்டே வந்து ஒரு கார்டன் இருக்கும். ஸோ அந்த கார்டன் கிட்ட தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. போயிட்டு இந்த ஊஞ்சலில் சோகமாக உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. ஓ, மகாராணி இங்கே இருக்காங்களா? அடிச்சேன்னு கோவம் போல். அதுக்கப்புறம் அப்படியே நடந்துக்கிட்ட வரான். ஏய் ஏஞ்சி வீட்டுக்கு வா. நான் வரமாட்டேன், என்னை விடுங்க. ஏன் வரமாட்ட? நீ வந்து தான் ஆகணும். இல்லை ஜிமின்,
நான் இதுக்கப்புறம் வர போகிறதில்ல. நான் இங்கே இருக்க போகிறது கிடையாது. நான் இங்கேருந்து போகிறேன். நீ ஏன் போகணும்? என் பணத்துக்காக தாண்டி கல்யாணம் பண்ண. அப்போ அனுபவிக்காமல் அதுக்குள்ளே போகிறேன்ற ரொம்ப தப்பு. இந்தா இந்த காசு வச்சுக்கோ. காசு வச்சுக்கிட்டு வா. எனக்கு வேற ரொம்ப உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்குது. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஒரு மாதிரி அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. ஜிமின், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பணத்துக்காக ஒன்று நான் கல்யாணம் பண்ணல. அதை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. அப்புறம் என் அப்பா அம்மா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க பார்த்து வச்ச பொண்ணு மட்டும் எப்படி இருப்பா? அவங்கள மாதிரி தான் கேடு கெட்ட புத்தியோடு இருப்பாங்க. பாடி இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளோ கோவப்படுவான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக அவன் கூட போகிறீங்க. ஸோ அப்படியே உங்களை மாடி கூட்டிகிட்டு போகிறான். ஆஸ் யூஷுவல் தான். செம்ம வைல்டாக போகுது. லைக் உங்கள் மேலே இருக்க கோவத்தை அப்படி காட்டுறான். நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க, சும்மா நிறுத்துன்னு சொல்லிட்டு. பட் அவன் எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படி ஒரு வைல்டான மேக் பொசிஷன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்துருக்கீங்க. பரவாயில்லையே, கொடுத்த காசுக்கு நல்லா வேலை செய்கிறியே. சிமன், தயவு செஞ்சு இப்படி ஒரு வார்த்தையை பேசாதீங்க ப்ளீஸ். உனக்கெல்லாம் தேவைதான்டி ஸ்லட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோத்தில் போயிட்டான். நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த காசை நீங்கள் அப்படியே தான் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ எடுத்து லைக் அந்த டேபிள் இருக்குல்ல, சாப்பிட்ற டேபிள், அங்கே வச்சுருக்கீங்க. ஸோ ஜிமின் மார்னிங் வரான். எதுக்குடி இங்கே வச்சுருக்க? உனக்கு கொடுத்த காசு தானே, எனக்கு இந்த காசு வேணாம். அப்புறம் உங்களோட லவ் மட்டும் வேணும் ஜிமின். நீங்கள் அதை கொடுத்தா போதும். தயவு செஞ்சு இந்த காசெல்லாம் கொடுத்து என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம். என்ன உங்கள் ஒய்ஃபாக பாருங்கள், அது போதும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி ஆணியால் குத்தி கிழிக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ப்ளீஸ் அப்படி நடந்துக்காதீங்க ஜிமின். உங்களை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே மாடிக்கு போயிட்டீங்க. அவன் பார்த்துட்டு, எதுக்கு இப்படி நடிக்கிறா அப்படின்னு நல்லவ மாதிரி, என் பணம் என் சொத்து அதை அனுபவிக்கிறது தானே கல்யாணம் பண்ணா, என்னமோ நல்லவ மாதிரி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ லைக் அவன் ஆஃபீஸ் போயிட்டான். அவன் எந்த வேலையும் பண்ணல, ட்ரக் டீலிங் தான். ஸோ எல்லாத்தையுமே அவன் கொடுத்துட்டு லைக் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். ஏய், 2 லாரி வர வேண்டியது இருந்துச்சு, வந்துச்சா இல்லையா? பாஸ், வந்துட்டு இருக்கு பாஸ். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, பாரத் இம்பார்ட்டண்டான ட்ரக்ஸு, அது பத்திரமா இருக்கணும். போய் சேர வேண்டிய இடத்துல பத்திரமா போய் சேரணும். புரியுதா? ஓகே ஓகே சார். சரி, தேவங்கங்க சார், அவர் ஆஃபீஸில் இருக்கார். சரி அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ தயங்னா ஏதோ லேப்பில் வேலை பார்த்துட்ருக்கான் போல். ஸோ லைக் எல்லா இதுவும் வந்துருச்சா அப்படி சொல்லிட்டு என்டர் பண்ணான் அவனுக்கு. ஸோ அந்த லேப்பில் என்டர் பண்ணிகிட்ருக்கான். டேய் மச்சான், ஜிமினு, இங்கே என்ன பண்ணுற? வீட்டுக்கு போகலையா? போகணும் தான். அங்கே போனால் மட்டும் என்ன? ஒன்றும் கிடையாது. ஏன்டா, ஏன் இப்படி பேசுகிற? ஏன், பையனுக்கும் உனக்கு எதாவது சண்டையா? என்னடா பெரிய சண்டை? அவன் என்ன ஒழுங்க என் கூட படுக்க மாட்றா. படுத்தாலும் ஏதாவது ஒன்று பேச்சு திமுறா எதாவது பேசுகிறாடா. இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் என்னமோ நல்லவ மாதிரி பேசுகிறாடா. உன் பணத்துக்காக ஒன்று கல்யாணம் பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, எனக்கு உங்கள் பாசத்தை மட்டும் கொடுங்க, அன்பை மட்டும் கொடுங்க, அது போதும், என்னை ஒய்ஃபாக மட்டும் கவனிங்க. என்னென்ன டைலாக் தெரியுமாடா? ஜிவன், என்ன பேசிகிட்டு இருக்க? அப்போது உனக்கு இன்னுமே ஒயின் கூட செட் ஆகலையா? ஏய், எனக்கு விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்துச்சு. அதுவும் எங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணு. அவங்க கூட பேசாமல் இருந்து 10 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அவங்க திடீர்னு வந்து இந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணாங்க. அந்த டேஷுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன். இல்லைனா
எனக்கு அவசியமே இல்லை. அம்மா நல்லவ மாதிரி நடிக்கிறாடா. ஜிமின், ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ. ஒருத்தவங்க கெட்டவங்கன்றதுனால அவங்க பார்க்குறவங்க இல்லை அவங்க கூட பழகுறவங்களும் கெட்டவங்களா இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. வயன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கா. அவளை பார்த்தா கெட்டவ மாதிரிலாம் தெரியல. அவள் கூட நார்மலாக பேசி பழகு. மேபி அவள் எதுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணான்னு தெரியலாம். நீ கொஞ்சமாவது அவளை ஒரு ஒரு பொண்ணாக ட்ரீட் பண்ணு, புரியுதா? நீ பாட்டுக்கு ஏதோ மாதிரி ட்ரீட் பண்ணாத. அதுவும் நீ பண்ணுற தொழிலெலாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்கானா கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உன்னோட சொத்துக்காகலாம் கல்யாணம் பண்ண மாதிரி தெரியலடா. ஸோ மேபி அவன் கூட நல்லா பேசி பழகு. மேபி உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ண, மேபி உன் மேலே ஒரு லவ்வாக கூட இருக்கு. மயிறு லவ்வாக இருக்குதான். போடா, இந்த காலத்தில் எவடா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறா? சொத்து இருக்கா, நல்ல வீடு, நல்ல கார் இருக்கா, நல்ல கம்பெனி இருக்கா அப்படின்னு தானே பார்த்து கல்யாணம் பண்ணுறாளுங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படிலாம் இல்லை. நீ போய் பேச அவகிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிம்முன்னு ஒரு முடிவுக்கிறான். சரி, அவகிட்ட ரக்கடாலாம் நடந்தால் இப்படிலாம் நடக்காது. ஸோ சாஃப்டாக பேசி பழகி பார்ப்போம், ஏதாவது தெரியுதா அப்படின்ற மாதிரி. லைக் அவன் வீட்டுக்கு வரான். நீங்கள் அப்போ தான் சமைச்சு வச்சுட்ருப்பீங்க. ஸோ நல்லா சமைச்சிட்டு இருக்கும்போது லைக் சுடு தண்ணி இந்த பக்கம் இருந்திருக்கும். நீங்கள் வந்து லைக் ஏதோ ஒரு பொருள் அந்த பக்கம் கீழே வந்திருக்கும் அடுப்பு பின்னாடி. ஸோ நீங்கள் அதை பின்னாடிலேருந்து இப்படி எடுக்க போகும்போது லைக் அந்த சுடு தண்ணி சுட்டிருக்கும். லைக் அவ்வளோ ஹீட்டாக இருந்திருக்கும். அப்படி சொல்லிட்டு லைக் ஒரு மாதிரி எரியுது. நல்லா ஹீட்டாக சுட்டிருக்கும், ஒரு மாதிரி அப்படியே கோடா. ஸோ நீங்கள் அப்படியே லைக் இதில் தண்ணியில் வச்சு கழுவிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்போ தான் வந்திருப்பான். வயன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்துடுறான். ஒன்றும் இல்லை, கையை காமி. ஒன்றும் இல்லை ஜிமின், கையை காமின்னு சொன்னேன். ஸோ பார்த்தா அப்படியே பட்டையாக இருக்குது. என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் ஐஸ் எடுத்துகிட்டு வந்து நல்லா அப்படியே வைக்கிறான். வலிக்குது ஜிமின். பார்த்து எதுவுமே பண்ண மாட்டியா? எப்போவுமே கிளம்ஸியாக தான் இருப்பேன் நீ. சாரி ஜிமின், தெரியாமல். இவ்வளோ சுடு தண்ணி இருக்குது, இது எப்படி எடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூள் இருக்குல்ல, ஸோ அதுதான் விழுந்திருக்கும். ஸோ அவன் எடுத்து அப்படியே வைக்கிறான். இனிமேல் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, புரியுதா? ஓகே ஜிமின். அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். எதுக்காக இப்படி கேர் பண்ணிக்கிறான்? இப்போ சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்படியே என்ன அடிப்பான், திட்டுவான். அதுக்கு தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே சாப்பிட வரான். சாப்பாடு எடுத்து வைவான், பசிக்குது. ஓகே ஜிமின். நீங்கள் அப்புறம் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு, காலைல செஞ்சதை விட இது நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இன்னும் இவன் உண்மையாக சொல்கிறானா நடிக்கிறானா அப்படின்ற மாதிரி. என்ன காலைல அப்படி திட்டினா இப்படி கொஞ்சம்னான்னு பார்க்குறியா? ஆக்சுவலாக உண்மையில ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா பண்ணி தானே ஆகணும். நல்லாவே இருக்குது, சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்லையா? இல்லை ஜிமின், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம். சாப்பிடு, அதுக்கப்புறம் எங்கேயா ஊந்து கிடக்க போகிறேன். ஜிமின் நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறம் பொறுமையாக சாப்பிட்றேன். சாப்பிடு, அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க. எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு, சாப்பிடப்போ அப்படின்னு 2 பேர் சாப்பிட்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் மயன் நீ மாடிக்கு வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கழட்டு இங்கேருந்து போயிடுறான். தானே அப்படியே நல்லா மாதிரி பேசினால, எதுக்குன்னு இப்போ தான் புரியுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மாடிக்கு போகிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வந்து உட்காரு. ஸோ எனக்கு ஆசையாக இருக்குது, மேக் அவுட் பண்ணலாமா? உங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறான். உங்களுக்கு அதுவே ஷாக்கு. என்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்களா? அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் அதுக்கப்புறம் வேணான்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் அடிப்பான், திட்டுவான். ஸோ நீங்கள் ஓகேன்னு சொல்கிறீங்க. ஸோ பொறுமையாக லைக் எப்பவும் போல் ஹாஷாக பண்ணாமல் பொறுமையாக ஜென்டலாக லவ்வபுளாக ஒரு மேக் அவுட் செஷன் நடக்குது. ஸோ உங்களுக்கே ஷாக்காக இருக்குது, இது ஜிமினாடா ஒரே நாளில் மாறிட்டான்ற மாதிரி. ஸோ அப்படியே ஃபியூ டேஸ் ஆகுது. ஸோ ஜிமின் வந்து உங்ககிட்ட இப்போல்லாம் திட்டுறது கிடையாது, உங்களை அடிக்கிறது கிடையாது, மிரட்டி கூட பேசுறது கிடையாது. ஸோ நார்மலாக லைக் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான்.
ஆக்சுவலாக அவன் எதுக்கு நார்மலாக பேசுகிறான்னா எதுக்கு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஆனால் ஹி ஸ்டார்டட் டு ஃபெல் இன் லவ் வித் யூ. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கேரக்டரே அப்படியே மாறுது. இப்போல்லாம் கரெக்டாக வீட்டுக்கு வரான். உங்களுக்கு வந்து வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸு. ஸோ உங்களை நல்லாவே பார்த்துக்கிறான் ஜிமின். உங்களுக்குள்ளே அடிக்கடி மேக்கவுட் செஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து லவ்வபுளாக தான் இருக்கும். எந்த இதுவும் ஹாஷாலாம் இருக்காது. ஸோ லைக் ஜிமின் இப்போ வந்து உங்களை ட்ரூவாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போயாவது ஜிமின் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஒரு 5 மந்த் இருக்கும். ஸோ இப்படியே நல்லபடியாக ஜிமின் உங்களை பார்த்துக்கிறான். ஸோ அவன் ட்ரக் டீலிங் தானே பண்ணுறான். அப்பப்போ லைக் நைட்டில் இருந்தால் ஃபோன் அடித்தானே கிளம்பி போவான். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் ஓகே, உங்ககிட்ட வந்து எப்போவுமே நல்லா தான் நடந்துக்கிறான் இப்போல்லாம். ஸோ இப்படியே டைம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு கால் வருது. ஒரு மத்தியானம் போல் இருக்கும். ஹலோ, சொல்லுங்கள் ஆண்டி. என்ன முடிஞ்சதா இல்லையா? ஆண்டி அது வந்து என்ன அது வந்து முடிஞ்சுதா இல்லையா? இன்னும் இல்லை ஆண்டி. இன்னும் எத்தனை நாள் ஹெல்ப் பண்ணி? இன்னும் 3 மாதம் தான் இருக்கு உனக்கு. முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கால் கட் பண்ணிடுங்க. என்ன இவங்க இப்படி மிரட்டுறாங்க? நான் என்ன பண்ணுறது? சரி, இந்த வாட்டி நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் ஒரு ஸ்மோக் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ ஜிமின் வந்திருப்பான். பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஏய் என்னடி இன்னைக்கு செம்ம ஹாட்டாக இருக்க? எல்லாம் உங்களுக்காக தான். அதுவும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப களைச்சி போய் வருவார்ல. ஸோ அவருக்கு நான் நல்லா பொண்டாட்டியே நடக்கணும்ல. அதனால தான். எப்படி இருக்க? செம்மையாக இருக்குடி, மேலேருந்து கீழே வரையும். ஜிமின் அது அது என்ன அது வந்து நம்ம மேக்கவுட் பண்ணலாமா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன் பொண்டாட்டி கேட்குறது? எப்போவுமே நான் தான் கெஞ்சுவேன். இப்போ அவள் கேட்குறாளா? காலம் மாறி போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்மைல் பண்ணுறான். போகலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. ஸோ ஜிமின் கண்டிப்பாக, அதுவும் என் பொண்டாட்டி கேட்டு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே போகிற வழியில் அவன் நெக்கில் அப்படியே சீக்ஸ்லலாம் கிஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. அவன் அப்படியே அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களுக்கும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே நடந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டான். ஸோ உங்களை படுக்க வச்சு அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளோ லவ்லியாக இருக்குது. ஸோ அப்படியே லிப்ஸை கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அங்கங்கே அப்படியே கையெல்லாம் ட்ராவல் ஆகி ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கவுட் செஷன். ஓகேவா? ஸோ அப்படியே 2 பேர் ஹேக் பண்ணிவிட்டு கடல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வயன் என்ன இன்னைக்கு நீயே ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்க? இல்லை, எப்போவுமே நீங்கள் தானே கேட்பீங்க. ஸோ இன்னைக்கு தோணுச்சு அதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி தினமும் தான் நல்லாயிருக்கும். தினமும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செஸ்ட்டில் அடிக்கிறீங்க. ஆமாண்டி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இருக்கும்டா. இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பீரியட்ஸும் வரலையே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட வாங்கி செக் பண்ணுறீங்க. அதில் வந்து பாசிட்டிவ் காட்டுது. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஃபைனலி I'm pregnant சின்ன. எத்தனை நாள் நீ ஆசைப்பட்டேன். ஃபைனலாக நமக்குன்னு ஒரு குழந்தை. இது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சிமன். இன்னைக்கு வா, நான் உனக்கு கண்டிப்பாக பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் உன் பர்த்டே நாளைக்கு. பேசாமல் நாளைக்கே சொல்லிட்டா என்ன? ஓகே, ஒரு நாள் தானே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ஜிமினும் வரான். நீங்கள் வந்து அவனை வந்தானே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் தான் வந்து ஹக் பண்ணுவான். இப்போ நீங்கள் வந்து ஹக் பண்ணோம். என்ன இங்கே என்ன நடக்குது? ஓ அதான் வெளில மழை பெய்யுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். ஏன்? ஆமாம், இப்போல்லாம் ஹக்லாம் பண்ண மாட்டியே, நான் தானே வந்து உன்னை ஹக் பண்ணுவேன். இனிமேல் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி வா எனக்கு எடுத்து வை.
எனக்கு இன்னைக்கு நீ தான் ஊட்டி விட போகிற அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? மார்னிங் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். ஸோ நீங்கள் அப்படியே அழகாக ஊட்டி விடுறீங்க. ஸோ அவனும் உங்களுக்கு ஊட்டி விடுறான். அழகாக சாப்பிட்டுட்டு 2 பேரும் நல்லா ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. இன்றைக்கி ஜிமின் ஆஃபீஸ்க்கு போகல. ஒன் சொல்லுங்கள் ஜிமின். இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னல. ஆமாம். இன்றைக்கி கேண்டில் லைட் டின்னர் நம்ம போகிறோம். ரியலி? ஆமாம், இன்றைக்கி நம்ம போகிறோம் ஈவினிங் பார்க் ஹோட்டலுக்கு. ரியலி? தேங்க்யூ ஜிமின். ஆக்சுவலாக எனக்கு உங்களுக்கு நானும் ஒரு சர்ப்ரைஸ் தரணும். ஆனால் இப்போ நான் சொல்ல மாட்டேன். கரெக்டாக ஒரு 7 மணி போல் அந்த சர்ப்ரைஸை சொல்கிறேன் அப்படியே சொல்கிறீங்க. என்னவா இருக்கும்? எனி க்ளூ? க்ளூலாம் தரமாட்டேன் அப்படின்றீங்க. ஏய் என்னன்னு சொல்லிடி, எனக்கு தான் சர்ப்ரைஸ்னால் எனக்கு தாங்க முடியாது, உனக்கு தெரியும்ல. ஜிமின் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் ஒரு 6 to 7 hours தான். கொஞ்சம் வெயிட் பண்ண. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். இப்படியே ஒரு 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நீங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டு கேண்டில் லைட் டின்னர் போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு ஜிமின்க்கு அழகாக கேக் கட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிமின். பிகாஸ் லைக் இதுக்கு முன்னாடி பர்த்டேலாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஃபைன், நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறேன். அதுவும் எனக்கு பிடிச்சவங்க கூட. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். வயன், யூஆர் மை லைஃப். வயன், யூஆர் மை லைஃப். ஐ லவ் யூ ஸோ மச். எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த வார்த்தைக்கு மட்டும் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. உங்ககிட்ட அதை சொல்லணும்னு தோணுச்சு வயன் அப்படி சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வருது. தேங்க்யூ ஜிமின், தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு கால் வந்திருக்கும். ஹலோ வயன், 1 செகண்ட் அப்படி சொல்லிட்டு அவன் ஏஞ்சி அதுக்கப்புறம் போய் ஃபோன் பேசிகிட்ருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜிமினுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ரிவீல் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போன்னு பார்த்தா உங்களுக்கு கால் வருது. உங்களுக்கு ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகிடுது. ஹலோ ஹலோ ஆண்டி. என்ன வயன், என்னாச்சு? ஆண்டி ஐ எம் ப்ரெக்னென்ட். ஓ வாவ் வயன், செம்ம. வா சரி வா, இப்போயே கிளம்பி வா. ஆண்டி இன்னும் 8 month இருக்குல்ல. 8 month ஆக இன்னும் 2 or 3 month மீதி இருக்குல்ல. அதுக்குள்ளே எதுக்கு? வயன், உனக்கு கொடுத்த டாஸ்க் என்ன, அதை மட்டும் முடிச்சுட்டு நீ வந்துக்கிட்டே இரு. ஆண்டி எனக்கு கொடுத்த டாஸ்க்கு நான் முடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் நீங்கள் கொடுத்த டைமுக்கு இன்னும் 3 month இருக்குல்ல ஆண்டி. அது வரையும் நான் ஜிமின் கூட இருந்துக்கிறேனே. ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ். என்ன வயன், நடிக்க சொன்னால் உண்மையுமே லவ் பண்ணிட்ட போல. நான் சொன்னது மட்டும் செய், இல்லைன்னா உனக்கு என்ன கான்சிக்வன்சஸ்ன்னு தெரியும்ல. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு கொஞ்ச நாள் ஆண்டி. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துடுறேன். வயன் கிளம்பி வான்னா வா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஜிமின்கிட்ட சொல்லாமல் இப்படி, ஜிமினுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. ஜிமின் அப்படியே கண் கலங்கி அப்படியே நின்றுட்டுருக்கான். வயன் வயன் யார்கிட்ட பேசின? என்ன இன்னும் 3 month இருக்கு, அது கூட ஜிமின் கூட இருந்துக்கிறேன். என்ன வயன் என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? ஜிமின் அது ஒன்றும் இல்லை, சும்மா சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? வயன் நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. ஆண்டி நீ யார்கிட்டயோ பேசின. இன்னும் 3 monthன்னு சொன்னேன். என்கிட்ட உண்மை என்னன்னு சொல்லு, இல்லை இங்கே நடக்கிறதே வேற. வயன் ஜிமின் அது வந்து ஜிமின் நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. அது வந்து லைக் வயன், நான் உண்மையை மட்டும் கேட்டேன். என் கோவத்தை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் வயன். உண்மையை மட்டும் சொல்லு. ஜிமின் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் நான் சொல்லணும்னு நினச்சல, அது பளிச்சுன்னு ஒரு அறை தான். சொல்லிடி உண்மையா. என்கிட்ட நடிக்கிறியா? யார் என்கிட்ட நடிக்க சொன்னா? என்னை கல்யாணம் பண்ணிட்டு
அப்போ இத்தனை நாள் நடிக்க தான் சொன்னாங்களா? உன்னை எப்படியோ நினச்சேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீ அந்த மாதிரி பொண்ணு தானா? மரியாதை இங்கேருந்து போயிடு. கெட் அவுட். ஜிமின் ஜிமின் ஜிமின், நான் சொல்கிறத மட்டும் கேளு ஜிமின். ப்ளீஸ் ஜிமின், கெட் த ஃபக் அவுட் போயன். கெட் அவுட். இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் கத்திடுறான். ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. ஸோ அந்த ப்ரெக்னென்சி கிட் வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அந்த டேபிளே வச்சுட்டு அப்படியே நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு உலகமே இடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே ஜிமன் தலையில் அடிச்சுட்டு அழுகுறான். அப்போது இதனால யாரோ சொல்லி தானே நடிச்சிருக்க வாயன். அப்போது ஐ லவ் யூ ஜிமன், உன்னை எனக்கு பிடிக்கும், நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். எதுக்குடி, எதுக்கு இந்த நடிப்பு? இல்லை என்ன பேசி மயக்கி ஏமாற்றி என்னை லவ் பண்ண வச்சுட்டு இப்படி விட்டுட்டு போகிறதுக்கா? எல்லா பொண்ணுங்களை மாதிரி தாண்டி நீயும் என் பணத்துக்காக தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. ஏமாத்திட்டல கடைசியா. நான் அதனால தாண்டி எவ்வளையும் எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போகாமல் இருந்தேன். என்னையே பேசி மயக்கி பெரிய ஆள் தான் வாய் நின்று, பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே, செம மழை பெய்யுது, நடந்துட்டு அப்படியே ஒரு வீட்டுக்கு போகிறீங்க. ஆண்டி வான் வா உள்ள வா, ஏன் இப்படி நினச்சிட்ருக்க? ஆண்டி ஜிமனுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அவனுக்கு தெரிஞ்சா என்ன, நமக்கு என்ன நடக்குமோ அதான் நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன, வா. வயன் வயன் ஏமா அங்கே நிற்கிற, வா. இல்லை ஆண்டி, உங்களுக்கு குழந்தை தானே வேணும், நான் பெற்று தரேன், ஆனால் இங்கே இருக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அங்கே பார்த்தா ஜிமின் ஃபுல்லாக தொப்புறே நினச்சி நின்றுட்டுருக்கான். ஓ, இவ சொல்லிதான் நீ எனக்கு என்கிட்ட அப்படி நடிச்சியாடி? இவ்வளோ கேவலமா சீப்பாக நடந்து பண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வாயன். உன்னை நான் எப்படியோ நினச்சேன், என் லைஃப்னு நினச்சேன், இது சுக்குநூறை உடச்சிட்டல. சி, உன்கிட்ட நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கும் கேவலமா இல்லை? உன்னை அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு கேவலமாக இருக்கு. எங்கே என் அப்பங்காரன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா வராரு. ஜிமின், உன் வாயால் என் பேர் சொல்லாதையா, கட்டுப்பாகுது. ஆக்சுவலாக ஜிமினுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு செட்டே ஆகாது. பிகாஸ் அவங்க ரொம்ப கெட்டவங்க. லைக் ஜிமின் பேரில் வந்து அவங்க தாத்தா எல்லா சொத்தையும் எழுதி வச்சுருப்பாரு. ஸோ லைக் ஜிமின் கல்யாணம் ஆகி குழந்த போடணுன்னா அந்த சொத்தை எல்லாமே அந்த குழந்தைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களை நடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ லைக் 8 மந்த் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆனோன்னே வந்துடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கான்ட்ராக்டில் தான் நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ ஜிமின் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகறான். ஜிமின் ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கேளுங்க, தயவு செஞ்சு கண்ணில் முழிக்காதடி, இந்த வீட்லேயும் நீ இருக்கக்கூடாது, இங்கே எடுத்து போ அப்படியே சொல்லிட்டு அப்படியே உங்கள் கழுத்தை பிடிச்சி தள்ளுறான். அப்படியே நீங்கள் அப்படியே கீழே விழ போகிறீங்க. ஸோ லைக் அப்படியே லைக் ஒரு தூணில் போய் சாஞ்சிடுறீங்க டக்குன்னு. அப்பா ஜிமின், ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் எப்படியோ நினச்ச தெரியுமா, ரொம்ப சீப்பாக நடந்துக்கிட்டேடி, ரொம்ப சீப்பாக நடந்துக்கிட்டேன். ஐ ஹேட் யூ வான், ஐ ஹேட் யூ டில் மை லாஸ்ட் கோ, ஐ ஹேட் யூ அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். லைக் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உங்களுக்கு. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்கள் மாமனார் மாமியார் 2 பேருமே கத்துறாங்க, நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எதுவுமே கேட்கல, நீங்கள் நடந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அப்படியே ஒருத்தவங்க இருக்காங்க அந்த ரூமில். ஸோ அப்படியே அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, உங்களுக்காக எல்லாமே செஞ்சேன், என் லைஃப் இப்படி ஒரு கேள்விக்குறி ஆகணும் சத்தியமாக எதிர்பார்க்கல, சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் தம்பி தான்.
உங்கள் தம்பிக்கு ரீசெண்டாக தான் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அதில் வந்து பிரெயின் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து லைக் அதை ஆப்ரேட் பண்ணணுன்னாலே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் ஆகும். ஸோ இது தெரிஞ்சு ரொம்ப நீங்கள் அழுதுருப்பீங்க. ரொம்ப அப்படியே லைக் மனசு கஷ்டமாகி அவனை அந்த ரூமில் அங்கே வச்சுருக்கவே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆகியிருக்கும் காசு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு தான் பார்த்துருப்பா. அவள் பேர் பானு. ஸோ அவள் ஹெல்ப் பண்ணால் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. லைக் எப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் செலவு உங்கள் தம்பிக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ தான் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது பண்ணுன்றதுக்காக ரொம்ப அலைஞ்சிருப்பீங்க உங்ககிட்ட. ஆனால் லைக் ஒரு 10,000 20,000க்கு மேலே உங்களால் பெற்றிருக்க முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கும் போது தான் லைக் ஜிமினோட அப்பா அங்கே வந்திருப்பார். ஸோ பொண்ணு ஏன் அழுகிற? சார் என் தம்பிக்கு ஆப்ரேஷன் சார். என் தம்பிக்கு பிரெயினில் பலமாக அடிபட்டிருக்கு. அதுக்கு நிறைய செலவாகுமா? கோடிக்கணக்கில். என்கிட்ட அவ்வளோலாம் இல்லை சார். நானும் என் தம்பியும் மட்டும்தான், எனக்கு அப்பா அம்மா கூட கிடையாது. என்ன பண்ணுறதுனே தெரில சார். என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை என்னை விட்டு போயிட்டானா என்னால் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு கூட எதிர்பார்க்க முடியல. ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறீங்களா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன் ப்ளீஸ் சார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக அவங்க லைக் ஜிம்மனோட அப்பாவுக்கு ஹெல்த் செக்அப் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் அழுகிறத பார்த்துருப்பாங்க. அப்போது ஜிம்மனோட அம்மா தான். அப்போது நீ சரி உனக்கான காசை நாங்கள் தரோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே டக்குன்னு ஏந்துறீங்க. ஆண்டி ரியலாக நீங்கள் தரீங்களா? ஆமாம் கண்டிப்பாக தரோம். ஆனால் அதுக்கு பதிலாக நீ எங்களுக்கு என்ன செய்வ? நான் என்ன செய்யணும்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலாம் அது வேணாம். அதுக்கு பதிலாக நாங்கள் சொல்கிறத செய்யணும். என்னது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ லைக் எப்படின்னா லைக் நீங்கள் வந்து ஜிமினோட ப்ரெக்னென்ட் ஆகணும். ஓகேவா? ஜிமினோட குழந்தைய சுமக்கணும். ஸோ அவன் லவ் பண்ண ஆரம்பித்தோன்னு நீங்கள் அவனை விட்டு வந்துடணும். ஸோ அவன் வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசையும் கூட. ஸோ ஜிமின் வந்து ட்ரக் டீலர்னு அவன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து ரொம்ப நல்ல பையன். லைக் எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவனை மடக்கிறது தான் அவனுக்கு வந்து பெரிய சேலஞ்ச். அவனை மடக்கி ஆனால் நீ அந்த பேபி இது பண்ணிட்டு நீங்கள் வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பீங்க எல்லாம் முடியாதுன்ட்டு. அப்புறமேட்டு லைக் அவங்க போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஒரு 2 நாளுக்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜிமினோட அப்பா திருப்பியும் அங்கே வந்திருக்காங்க. என்ன வயன் இந்த டீலிங் ஓகேவா? நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் அழுது சிவந்துருச்சு. அப்படியே அவரை பார்த்துருப்பீங்க. ஓகே அங்கிள் நீங்கள் சொன்னதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா டேரெக்டாக போயிட்டு ஜிமின் நீ தான் மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி லைக் நிறைய பிளாக்மெயிலெலாம் பண்ணி தான் ஜிமினுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜிமினுக்குமே அதில் விருப்பம் கிடையாது தான். ஸோ அதனால தான் அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணியிருப்பான். ஸோ போக போக உங்கள் லவ்வை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவே மாறியிருப்பான். ஆனால் இப்போ தான் உண்மை தெரிஞ்சிடுச்சுல்ல. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டில் பார்ப்போம் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. உங்கள் தம்பி அப்படி அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். ஸோ அப்பப்போ நீங்கள் லைக் ஒவ்வொரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் போட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் படி தான் உங்கள் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் பெல்லியை தொட்டுட்டு பேபி பார்த்தியா அம்மாவுக்கு எப்படிப்பட்ட லைஃப், அப்பா கூடயே இருக்க முடியாமல் என் தம்பி கூடயே ஒரு நல்ல லைஃப் வாழ முடியாமல் எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் பார்த்தியா? எந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. நான் நடிக்க தான் போனேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அவள் எப்போ என்னை லவ் பண்ண ஆரம்பித்தானோ அதை விட 100 மடங்கு நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது ஜிமினுக்கு புரியாதில்ல. அவனை பொறுத்த வரையும் நான் நடிக்க வந்தேன். ஜஸ்ட்டு பேபி வந்தோன்னே அவனை விட்டுட்டு போயிட்டு இருந்தேன்னு நினைப்பான். அவன் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல. நான் தானே இப்படி ஒரு கேடு கெட்ட பிறவி ஆகிட்டேன். சத்தியமாக அவனை ஏமாத்தணும்லாம் இல்லை. அட்லீஸ்ட் அவன்கிட்ட உண்மையை சொல்லிடணும், ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணிட்டேன்னு. கடைசியில் அவனுக்கு தெரிஞ்சு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இவ்வளோ தூரம் வரும்லாம் எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க.
ஸோ அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு பானு வந்திருப்பா, அவகிட்ட சொல்லி அழுதுட்ருக்கீங்க. ஸோ இந்த லைக் ஜிமின் பார்ப்போம். ஸோ அவன் வந்து லைக் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அப்போது உங்கள் ஃப்ரெண்டு பானு தான், ஜிமின் யார் நீ? ஜிமின், நான் ஒயனோட ஃப்ரெண்டு. கெட் அவுட். எதுக்காக நீங்கள் வந்த? ஜிமின், நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும். ஒயனை பற்றி, அவளை பற்றி எந்த டேஷ் உண்மையும் எனக்கு தேவை கிடையாது. இங்கேருந்து கிளம்பு. ஜிமின், ஜிமின், நான் சொல்கிறத கேளுங்க. இதை தெரிஞ்சால் நீங்கள் ஒயனை புரிஞ்சுப்பீங்க. எதையும் புரிஞ்சுக்க வேணாம். இங்கேருந்து நீ கிளம்பு, இல்லைன்னா குடிக்கிற பாட்டிலாலே ஒரே அடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தில் கத்துறான். ஸோ அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ எப்படியோ வந்து ஒரு 1 month கிட்ட ஆகியிருக்கும். ஜிமின் குடிக்கிறது, அவன் ஆஃபீஸில் போயிட்டு எல்லார்ட்டையும் கத்துறது, பாடி கார்ட்ஸை போட்டு பயங்கரமாக அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டுருக்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் பெருசாக போகிறது கிடையாது. பிகாஸ் ஜிமின் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. உட்காந்துட்டு குடிச்சிட்டு அந்த பாட்டிலை போட்டு உடைக்கிறான் அவங்க லைக் அவன் ரூமில். எதுக்குடி இப்படி பண்ண? நான் பாட்டுக்கு 7 இருந்தேன். என் லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் மாற்றி பாதியில் விட்டுட்டு போயிட்டா. ஏன்டி, ஏன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். ஸோ அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது, ஒயனை பற்றி உன்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்னது. என்ன உண்மை? என்ன உண்மை அது? நான் வர அன்னைக்கு குடித்ததில் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்காம போயிட்டேனே. சரி, அவள் எங்கே இருக்கா, அவள் வீடு எல்லாத்தையும் விசாரிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் பாடி கார்ட்டை வந்து கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணோன்னா அவன் வந்து ஒரு 1/2 hourலேயே அந்த பொண்ணோட அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து காலிங் பெல் அடிக்கிறான். யார் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு தான், பானு தான். நான் உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ ஜிமின் அங்கே போய் ஷோஃபாவில் உட்காந்துட்ருக்கேன். ஒரு மாதிரி தயங்கின மாதிரி தான். சாரி, அன்றைக்கி குடிச்சிருந்தனால என்னால் இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒயனை பற்றி அன்றைக்கி உண்மை ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்னது? ஆக்சுவலாக ஒயன் எதுக்காக நடித்தானா? அப்போ கூட காதலிச்சான்லாம் சொல்ல மாட்டீங்கல்ல, நடித்தா. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லா உண்மையும் சொன்னோன்னே, வாட், ஒயன் இதுக்காக தான் நடித்தாளா? நடித்தான்னு கிடையாது, நடிக்க தான் வந்தா. ஆனால் எப்போ நீங்கள் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போவே இந்த நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களை உண்மையாக லவ் பண்ணா. இந்த ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லான்னு இருந்தான். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே கேட்டு இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பொண்ணு பாதியிலே சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்குள்ளே ஜிம்மின் வேகமாக போகிறான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நேமும் சொல்லியிருப்பா. அங்கே போனால் நீங்கள் வந்து அப்படியே லைக் உங்கள் தம்பிக்கிட்ட படுத்து லைக் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. அதை பார்த்து ஜிம்மினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. வயன், வயன், பானு, ஜிமின், ஜிமின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வயன், வயனம் சாரி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின், ஜிமின் என்ன பண்ணுறீங்க? இல்லை வயன், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இல்லை ஜிமின், நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும். நான் தான் பண்ண தப்பு. நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை வயன், அன்றைக்கே உண்மையை சொல்லலான்னு வந்த தருமா. நான் தான் என்ன கேட்காம முட்டாள்தனமும் ஒன்று அங்கேருந்து அனுப்பிட்டேன். மன்னிச்சிடுவேன், என்னை மன்னிச்சிடு. ஜிமின், நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட முதலே உண்மையை சொல்லியிருந்தா அப்போ இருந்த கோபத்துக்கு நீங்கள் அப்போ என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பீங்க. அதனால தான் என்ன சொல்ல முடியல. இப்போயாவது சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்கு இந்த உண்மை யார் சொன்னது? உன் ஃப்ரெண்டு பானு. நீங்கள் அதுக்கப்புறம் அமைதியாகிடுறீங்க. வயன், ஏன் வயன் இப்படி பண்ண? என்கிட்ட அப்போவே சொல்லியிருந்தா இதெல்லாம் நான் டைரெக்டாக அவங்ககிட்ட பேசி அப்போவே அவங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி நான் அவ்வளோ உண்மையாக தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சதுனால எனக்கு அந்த கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஒன்று அப்படி ட்ரீட் பண்ணிட்டேன் வயன். சாரி, இட்ஸ் ஓகே ஜிமின். ஆனால் உங்களை லவ்வை நான் டிசர்வ் பண்ணலை. இதுக்கப்புறமா நம்ம சேர்ந்துருந்தா நல்லா இருக்காது. உங்கள் ஞாபகமாக என் பேபி, நம்ம பேபி இருக்குது, அது போதும்.
இதுக்கப்புறம் உங்கள் கூட இருந்தா அந்த கில்ட்டே என்னை நிம்மதியாக வாழ விடாது ஜிமின். இல்லை வாயன், நீ இல்லைனா என் வாழ்க்கை அவ்வளோதான் வாயன். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், இதெல்லாம் மறந்துட்டு நீ வா. உன் தம்பிக்கான ட்ரீட்மெண்ட் நான் பார்க்குறேன். எதுவுமே உன் தம்பிக்கு ஆகாது. இட்ஸ் மை ப்ராமிஸ். அதுக்கப்புறம் உங்கள் தம்பியை பார்த்துட்டு நீங்கள் ஜிமின் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னை மன்னிச்சிடு ஜிமின். ஐ லவ் யூ. ஐ ட்ரூலி லவ் யூ. ஐ லவ் யூ டு ஒன். ஐ லவ் யூ டு அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. உங்கள் ஒரு லைக் 6 month இருக்கும். உங்கள் தம்பிக்கு நல்லாவே ஆகிடுச்சு. லைக் அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு லைக் ஏந்திலாம் நடக்கலை. ஸோ ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டான். அக்கா, மாமா இங்கே அதுக்காக ஜூஸ் வாங்க போனார். டேய் ஏஞ்சிட்டியா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுகிறான். ஐ மீன் அவங்க தம்பிக்கிட்ட. உனக்கு ஓகே தான்டா? எனக்கு ஓகே மாமா. அக்காவை மன்னிச்சிடுங்க. எனக்காக தான். பரவாயில்லடா, உன்னால தான் எனக்கு ஒயின் கிடச்சா. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் உன் தம்பியும் சிரிச்சிட்டு லைக் அப்படியே ஒரு லைக் க்யூட்டாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ லைக் உங்களுக்கு டெலிவரி ஆகுது. உங்களுக்கு ஒரு பேபி கேர்ள், ஓகேவா? க்யூட்டாக இருக்குது பேபி. ஏய் செம்ம க்யூட்டாக இருக்குடி. உன்ன மாதிரி தான் இருக்கா ஜிமின், நல்லா கொழு கொழுன்னு. இல்லை, உன் மூக்கை பாரு. அந்த மூக்கு இந்த மூக்கோட தான் கரெக்டாக இருக்குது. அப்படியே உன் வாயை பாரு, அங்கே பாரு அந்த வாயை அப்படி சொல்லிட்டு 2 பேர் கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி சரி, நான் தான் தூக்குவேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் தம்பி தூக்கிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா லைக் 2 பேர் சிரிச்சிட்டு, ஏய் பார்த்துடா பிறந்த குழந்த, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு வெளில போயிடுறான். பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டான். அடுத்த பாப்பாவை எப்போ ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எருமை மாடு, இப்போ தானே நான் பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. சரி ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம் ஒரு ஹாப்பி என்டிங்காக. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வந்து லைக் உங்கள் மேலேயே தப்பு சொல்ல முடியாது. உங்கள் தம்பிக்காக தான் நீங்கள் இப்படி வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் ட்ரூவாக தான் லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து லாஸ்ட்டாக முடிஞ்சுது. ஸோ ஜிமின் அதுக்கப்புறம் லைக் உங்களை ஏற்றுக்கிறான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு நியாயமாக தான் கொண்டு போயிருக்கேன்னு நம்புகிறேன். ஓகேடா, இது எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் அம்மி. சரி, அங்கே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.